வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல உணர்ந்த ஒரு விஷயம் தனிமை. அது வெறும் ஒரு சோகமான உணர்வு மட்டும் இல்ல. அதையும் தாண்டி அது என்ன, அதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தான் நாம அலச போறோம். இது நம்ம வாழ்க்கையோட அடித்தளத்தையே புரிஞ்சுக்கிற ஒரு பயணம். நம்மளோட இந்த முழு உரையாடலும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரியிலிருந்து தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்துல முதல்ல சுட்டிக்காட்டப்பட்ட பிரச்சனையே ஒரு மனுஷன் தனியா இருக்கிறது தான். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. இதுதான் நம்ம பிரச்சனையோட ஆணிவேர். இந்த கேள்விய கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. இது நம்ம மொத்த பார்வையுமே மாத்திடும். அதாவது தனிமைங்கிறது நாம செஞ்ச தப்பு இல்ல, அது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை. அப்போ அது எப்படி சரி செய்யறது? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த தனிமைங்கிற பிரச்சனைய நாம சும்மா ஏதோ சோகம்னு நினைக்கிறோம் இல்லையா? அதோட உண்மையான தீவிரம் என்னன்னு நாம முதல்ல முழுசா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சோகத்தை விட ரொம்ப ஆழமானது, ஏன் ஆபத்தானதும் கூட. இந்த மேற்கோள் பாருங்க, நம்ம அனுபவிக்கிற அந்த உணர்வுக்கு நீண்ட தனிமைன்னு ஒரு அழகான பெயர் கொடுக்குது. ரொம்ப முக்கியமா இதுக்கான ஒரே தீர்வு அன்பு தான். அந்த அன்பு எங்க இருந்து வரும்னா சமூகத்துல இருந்துதான்னு தெளிவா சொல்லுது. அதாவது தனிமைய நாம ஒரு ஃபீலிங்கா மட்டும் பார்க்க கூடாது. அது ஒரு மனுஷனை சுய அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அபாயகரமான நிலை. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பல சமயம் 100 பேர் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நிக்கும்போதுதான் அந்த தனிமையோட வலி நமக்கு ரொம்ப அதிகமா தெரியும். இந்த வீழ்ச்சி ஒரே நாள்ல நடக்காது, அது படிப்படியா தான் நடக்கும். முதல்ல தனிமைப்படுத்துதல், அப்புறம் நம்மளோட பெருமை உள்ள வந்துடும். நான் ஏன் போய் உதவி கேட்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதனால நம்ம பிரச்சனைகளை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே மறைக்க ஆரம்பிப்போம். கடைசியில அது நம்மள மெதுவா அழிவை நோக்கி தள்ளிடும். இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அந்த பெருமை தான் நம்மள உதவி கேட்க விடாம தடுக்கிற பெரிய சுவர். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பார்த்துட்டோம். இப்ப தீர்வு என்னன்னு பார்க்கலாம். தனிமைங்கிற நோய்க்கு ஒரே மருந்து சமூகம் மட்டும்தான். அதோட உண்மையான சக்தி என்னன்னு இப்ப நாம புரிஞ்சுக்க போறோம். சமூகம்னா என்ன? சும்மா 4 பேர் ஒன்னா இருக்கிறதா? இல்ல. இந்த வரையறை சொல்ற மாதிரி அது ஒரு பொதுவான கொள்கைகள், பொறுப்புகள், ஒருத்தருக்கொருத்தர் இருக்கிற அக்கறை, இதனால எல்லாம் பிணைக்கப்பட்ட ஒரு வலிமையான அமைப்பு. ஒரு ஆரோக்கியமான சமூகம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னெல்லாம் செய்துன்னு பாருங்க. நம்மள உருவாக்குறதிலிருந்து பாதுகாத்து, வளர்த்து, பண்படுத்தி, கடைசி வரைக்கும் நம்மள காப்பாத்துற வரைக்கும் ஒரு சமூகத்தோட பங்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு இது காட்டுது. இந்த உதாரணம் எவ்ளோ அருமையா இருக்கு பாருங்க. ஒரு விரல் கையில இருக்கும்போதுதான் அதுக்கு மதிப்பு, உயிர். அது வெட்டிட்டா அதால தனியா வாழ முடியாது. அதே மாதிரிதான் நாமளும் சமூகங்கிற உடம்புல இருந்து நம்மள நம்மளே துண்டிச்சுக்கிட்டா அது சுய அழிவுக்கு சமம். ஓகே, சமூகத்தோட சக்தி இவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த சக்திக்குள்ள நாம எப்படி போறது? நம்மள சுத்தி நாமளே எழுப்பி வச்சிருக்கிற அந்த சுவர்களை எப்படி உடைக்கிறது? அததான் இப்போ பார்க்க போறோம். உண்மையான ஒரு சமூக உறவுக்கான முதல் படி இதுதான், வெளிப்படைத்தன்மை. நம்மளோட பலவீனங்களை, தப்புகளை ஒத்துக்கிறது. நம்ம பிரச்சனைகளை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கும் போதுதான் உண்மையான குணமாகுதல் தொடங்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்கிற, உதவி கேட்க விடாம தடுக்கிற அந்த ஒரு விஷயம், அது என்னவா இருக்கும்? ஆமாங்க, பெருமை. இந்த ஒரு வார்த்தை தான் அந்த மிகப்பெரிய தடை. இது நானெல்லாம் சரிங்கிற ஒரு பொய்யான முகமூடிய மாட்டி வைக்குது. ஆனா அதுக்குள்ள நாம உடைஞ்சு போயிருப்போம். பெருமைய ஒரு சிறைச்சாலைன்னு சொல்றது எவ்ளோ கரெக்ட் பாருங்க. அது நம்மள உள்ளுக்குள்ள பூட்டி வைக்குது. எனக்கு உதவி தேவைன்னு ஒரு வார்த்தை சொல்ல விடாம தடுத்து நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்க வைக்குது. இந்த பெருமையால வர நிஜ உலக விளைவுகளை இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா காட்டுது. பொதுவா ஆண்கள் தங்களோட பிரச்சனைகளை பெருமை காரணமா வெளிய சொல்ல தயங்குறாங்க. அதனாலதான் அவங்க மத்தியில தற்கொலை விகிதம் அதிகமாயிருக்கு. ஆனா பெண்கள் அத பத்தி பேசிறதால அவங்களுக்கு அந்த ஆபத்து கம்மியாகுது. அப்போ பேசுறது ஒரு உயிரைய காப்பாத்தும். இதுவரைக்கும் நாம பேசின எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது. தனிமையிலிருந்து தப்பிக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல, மத்தவங்களுக்கு சேவை செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான தீர்வு. சரி, கடைசியா இந்த கேள்வி உங்களுக்காக. நம்ம தனிமையிலிருந்து வெளியே வர்றது மட்டும் போதாது, நம்மள சுத்தி தனிமையில தவிக்கிற மத்தவங்களுக்கு நாம என்ன செய்ய போறோம்? யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில யாருக்காவது உங்க உதவி தேவைப்படலாம். அவங்களோட மௌனத்தை உடைக்க நீங்க தயாரா?